அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி கிட்டேருந்து செம்ம நியூஸ் வந்திருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீச்சிலேருந்து அவர் வந்து ஒரு வாக் போகிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா, அதுலேருந்து தான் வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த போஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம சுவாமி கிட்டேருந்து வந்திருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த போஸ்ட்டு. இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த பீச்சில் வந்து நல்லா சாஞ்சு சட்டையை கலத்திட்டு பேண்ட்டை மட்டும் போட்டுட்டு சூப்பராக வந்து உட்காந்துருக்காரு. அதில் ஒரு போஸு பயங்கரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை இந்த போஸு. அவ்வளோ அழகாக வந்து செம்மையாக வந்து நம்ம சுவாமிக்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கலாங்க. இந்த டைமில் இதே எதிர்பார்க்கல, பயங்கரமாக வந்திருக்கு அப்படிங்கிறதான். ஆனால் பீச் மணலில் உட்காந்துட்டு அழகாக வந்து செம்மையாக ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து போட்டிருந்தாரு. அதுலேயே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நாளைக்கெலாம் பாருங்களேன், நிறைய ஃபோட்டோஸ் வரும் அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ லட்சுமி பிரியா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ நம்ம விஜய் சுவாமி வந்து இது பக்காங்க செம்மையாக வந்து அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறதான். இதுலேருந்து வேறு ஏதாச்சும் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம சுவாமி இன்றைக்கி எஸ்எஸ் மியூசிக் போயிட்டு நேராக பீச்சுக்கு போயிட்டு அங்கே பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான். மணலில் உட்காந்து அப்படியே தண்ணி வருது, அலையை வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு இந்த மாதிரி போஸ்ட் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம தலைவன் பட்டையை கிளப்பி விட்டார் அப்படிங்கிறது தான். செம்ம லுக்கு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் பட்டையை கிளப்பிட்டாருங்க, எதிர்பார்க்கல. அவ்வளோ அழகாக வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு நம்மளோட சுவாமி. இன்னும் இதுலேருந்து நிறைய வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து இது 3 பிக்சர் தான் விட்டுருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பிளான் பண்ணி போயிருக்காங்களே, ஆனால் என்ன 3 மட்டும் விட்டுருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. இப்போ தான் புரியுது இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அவ்வளோ அழகாக வந்து செம்மையாக வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அது அழகாக வந்து நம்மளே எடுத்து கேப்சர் பண்ணி உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா?